பீட்டர் அவர்கள்ட்ட தொடங்குறேன். திரு பீட்டர், ஒரு அமலாக்கத்துறை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளில் அனுப்பப்படக்கூடிய சம்மன்கள், இதில் நேரடியாக போய் ஆஜராகி தங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் சம்மனில் ஆஜராகாமல் அரசியல் செய்கின்றன எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் பிஜேபி மிக முக்கியமாக வைக்குது. இல்ல, இதை நீங்க அரசியலா தான் ஃபேஸ் பண்ணணும்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இடையில 13 அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல போய் இதை போல இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற இந்த ஒன்றிய அரசினுடைய முகமைகள், ஏஜென்சிஸ் எங்களை எதிர்கட்சிகளை குறிவைத்து தாக்குகிறது, எங்களுடைய நடவடிக்கைகளை முடக்குகிறது. ஆகவே இதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். எங்களை எந்த சூழ்நிலையிலே கைது செய்யலாம், எப்படிப்பட்ட அடிப்படையிலே கைது செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்க ஒரு எஸ்ஓபி, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை கேட்டபோது, நம்முடைய இன்றைக்கு இருக்கிற தலைமை நீதிபதியினுடைய தலைமையிலான அமர்வு அப்படி உங்களுக்கு ஒரு தனியாக உங்களை வேறுபடுத்தி, அரசியல்வாதிகளை வேறுபடுத்தி ஒரு தீர்ப்பினை வழங்க முடியாது. அதற்கு உங்களுக்கு எங்க ரெமெடி இருக்கு என்று சொன்னால், நீங்க அதை பொலிட்டிக்கலா ஃபேஸ் பண்ணுங்க. அதற்கு நீங்க பொலிட்டிக்கலா அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதை கவுண்டர் பண்ணணும்னா நீங்க பொலிட்டிக்கலா அதை எதிர்கொள்ளுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு இன்னைக்கு நீங்க சொன்னது போல இந்தியாவிலே எங்கெல்லாம் எதிர்கட்சியினுடைய முதலமைச்சர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய மேலையும் இது குறிவைத்து இந்த ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறை, இல்லை என்று சொன்னால் சிபிஐ அல்லது இல்லைன்னா வருவாய் புலனாய்வுத்துறை, இந்த 3 துறைகளும் எல்லா முதலமைச்சர்களையும் இன்வேரியபிளி அல்லது அங்கே அவர் முதலமைச்சர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்கள். இத நீங்க ஒரு ஸ்டேட் சொல்லுங்க, நீங்க அந்த ஸ்டேட்ல பிஜேபி அல்லாத மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள்ல அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை அல்லது வேகமான விசாரணை இல்லை என்று சொன்னால், எந்த முதலமைச்சர்கள் டோட்டலி சரண்டர் டு பிஜேபி, அவர்களோடு டோட்டலா சரண்டர் பண்ணி அவர்கள் சொல்லுகிற அவ்வளவு அவர்கள் கொண்டு வருகிற அவ்வளவு மசோதாக்களுக்கும் மாநிலங்களவையில ஓட்டு போட்டு அவர்களோடு பயணிக்கிற, அதாவது அதிமுகவை போன்ற, ஜெகனை போன்ற, இன்னும் மற்றும் அவர்களுக்கு சந்திரசேகர் ராவை போன்ற முதலமைச்சர்கள் தான் அதை போன்ற கடுமையான நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்தார்களே ஒழிய, சித்தாந்த ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, மாநில உரிமைகளுக்காக, நியாயத்துக்காக குரல் கொடுக்கிற எந்த முதலமைச்சரையும் இன்னைக்கு அந்த 3 அமைப்போட விட்டு கொடுக்கல. ஆனால் அதே நேரத்துல ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு மணி ட்ரையல், அதுதான் முக்கியம். அவர்களுக்கு பணம் முதற்கொண்டு பரிமாறப்பட்ட சாட்சியங்கள் கிடைத்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தாங்கள் சார்ந்திருந்த கட்சியை விட்டு பிஜேபிக்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், உடனே அவைகள் எல்லாம் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் உடனே போடப்பட்டு நீதிமன்றங்களிலேயே இவர்களுக்கு மேல் எங்களுக்கு விசாரணை இல்ல, தேவையில்லை, கேஸ க்ளோஸ் பண்ணணும்னு அவங்க க்ளோசர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. ஆகவே இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை நம்ம அரெஸ்ட் பண்ண ஏற்கனவே 2 அமைச்சர்களை, 3 அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, ஒரு எம்பி 2 அமைச்சர்கள். அந்த இடத்துல இந்த லிக்கர் பாலிசி கேஸ்ல தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் 3வது முறையாக வழங்கப்படுது. நீங்க சொன்னது மாதிரி மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், விஜய் நாயர் 3 பேரும் சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் அவங்களுடைய எக்ஸ்டென்ஷனை நீதிமன்றம் தானே கொடுக்குது. அப்ப அடிப்படை முகாந்திரம் இருக்குன்னு நீதிமன்றங்கள் கருதாமல் அவங்களை இத்தனை நாள் சிறையில் வைத்திருப்பாங்களா? இல்ல, இதுல நீதிமன்றங்களுக்கு இந்த சட்டத்துல வேற வழியே இல்லையே. அதை உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு ஒரு பேசிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல ஒரு குற்றவாளி தான் தன்னுடைய குற்றமற்ற தன்மையை அல்லது தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிக்க வேண்டும், இது ப்ராசிக்யூஷனுக்கு இல்லை என்று சொல்லி ஒரு புது ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இந்த சட்டம் அமல்படுத்துகிறது. அதை இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையில உச்ச நீதிமன்றமே அதை சொன்ன பிறகு கீழமை நீதிமன்றங்கள் எப்படி ஜாமீன் கொடுக்கணும்? ஆகவே இப்போ என்ன 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்க சமன் பண்றாங்க. இப்ப கார்த்திக் சிதம்பரத்தை கூட அன்னைக்கு சமன் பண்ணாங்க. அவர் உடனே சொன்னாரு, இது கிறிஸ்துமஸ்க்காக வேண்டி சமன் பண்ணிருக்காங்க,
இன்னும் பொங்கலுக்காக வேண்டி அடுத்தால சமன் பண்ணுவாங்க. எத்தனை தடவை சமன் பண்ணுவீங்க? அந்த சம்மன் ஆஜரானாரு. இப்ப இவங்க போக வேண்டியதானே? 8 மாதத்துக்கு முன்னாடி கெஜ்ரிவாலுக்கு அவர் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டார். அவர் அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்துட்டார். ஆனால் கெஜ்ரிவால் என்ன நினைக்கிறாருன்னா அதை வந்து பொலிட்டிக்கலா அவங்க வந்து தன்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகணும்னு நீ தைரியம் இருந்தா பண்ண வேண்டியதானே. அவர் வந்து நீ அரெஸ்ட் பண்ண வரமாட்டேன்னு சொல்லலையே. இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்னைக்கு மாலையில வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு பயங்காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து he was ready to face it. அத வந்த உடனே பயப்படுறாங்க. ஏன்னா அது வந்து அவருக்கு சாதகமா போயிடும்னு பயமா இருக்கு. அதான் காரணம். இல்ல இப்ப ஒரு இதுல வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான கட்சி என்று இப்ப நம்ம வெறும் கெஜ்ரிவாலோட கூட நிறுத்தல. ஆனா கெஜ்ரிவால் தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கிறதுனால கேட்கிறேன். இப்ப அவங்க நேர்ல போய் ஆஜராகி தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வதுதானே சரியா இருக்கும்னு மக்கள் பார்ப்பாங்க. நீங்க வந்து இதுல ஆஜராகத்துல இருந்து தப்பிக்கிறாரான்ற ஒரு கேள்வி வந்துடாதா பொது வெளியில? அப்படி இல்ல. அவர் முதல்ல கேட்கிறாருல, அவர் 3 ரிப்ளை அனுப்பிச்சிருக்காரு. என்ன வந்து சாட்சியா கூப்பிடுறியா, அக்யூஸ்டா கூப்பிடுறியா, உனக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் நான் கொடுக்கணும், என்ன ஆவணங்களை நான் கொண்டு வரணும், என்னை பத்தி எதற்காக விசாரிக்க போறேங்கிறத சொல்லு, நான் ரெடியா வரேன்னு சொல்றாரு. அதை வந்து இடி கொடுக்க தயாராக இல்ல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, the summon sent to me is not a valid summon னு சொல்றாரு according to law. சரி, இத சொல்லிட்டார்ல, இன்னும் எதுக்கு நீ ஃபர்தரா சமன் அனுப்புற? அவர் வந்து the summons you have sent, இடி அனுப்பிச்ச சமன் வந்து invalid in the eye of lawங்கிறது அவருடைய ஸ்டாண்ட், அவருடைய பொசிஷன். அத வந்து 3 சம்மன்ஸுக்கும் அவர் பதில் சொல்றாரு. அதே தான் எடுக்கிறாரு. ஆனா நீ திரும்ப அதே அமலாக்கத்துறையினுடைய சம்மன்ஸும் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில தான் அனுப்பப்படுது. அமலாக்கத்துறைக்கு சட்டம் என்ன கொடுத்திருக்கோ கான்ஸ்டிடியூஷனலா இருக்கிற ஒரு இதுதான் இது. எவரி லா வந்து கேன் பி யூஸ்ட் அண்ட் மிஸ்யூஸ்ட். காப்பியை சொன்னான், உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் தான் சொன்னேன், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, நீங்க அரசியல்வாதிகள்லாம் போல வந்து சத்தம் போடுறீங்க, எங்களை எதிர வந்து இதை வந்து எங்களை வந்து எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை முடக்குவதற்காக இதை வந்து ஒன்றிய அரசு வந்து இதை தவறாக பயன்படுத்துகிறதுன்னு சொல்றீங்க. அதற்கு ரிமெடி வந்து நீதிமன்றத்துல இல்ல. அதற்கு ரிமெடி வந்து யூ கோ டு ஸ்ட்ரீட்ஸ், யூ கோ டு த பீப்புள்னு சொல்றாங்க அவங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நீங்க மக்களை போய் சந்தியுங்கள், நீங்கள் போய் அரசியல் ரீதியாக இதை எதிர்கொள்ளுங்கள், நீங்கள் வந்து தேர்தலில் வந்து இதை வந்து கண்டென்ஷனா வைங்க. அதை வந்து உச்ச நீதிமன்றமே அப்படித்தான் அதை அணுக வேண்டும் என்று சொல்லுகிறது. இது வந்து எப்படி ஆகும்னு கேட்டீங்கன்னா, இனிமே வேற வழி இல்லைன்னா மக்களிடம் தான் போயாக வேண்டும். மக்கள் எப்போ போறது? அவர் அரெஸ்ட் பண்ற அன்னைக்கு ஒரு 10,000-15,000 பேரோட போவாரு. அதை போலதான் வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியும். அதை போன்ற நிலைதான் ஒவ்வொரு ஊரிலும் நடக்கும். இது ஒரு தேர்தல் கேட்டீங்கன்னா அரசியல் பழிவாங்கல் அல்லது தேர்தல் அரசியல்ல இதை செய்யறாங்கிற குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. அவர்கள் வந்து கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து காரணம், லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால அவங்க எல்லாரையுமே வந்து கேம்பெயினுக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பண்றாங்கிறது கெஜ்ரிவால் சொல்றாரு. கெஜ்ரிவால் என்ன நினைக்கிறாரு, அவங்கள வந்து தேர்தலுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆகவே இந்த கைதையே வந்து தேர்தலுக்கு ஒரு காரணமாக வைத்துக் கொள்வோம். நீங்க அன்னை இந்திரா காந்தி வந்து எப்படி புறப்பட்டாங்க, எமர்ஜென்சிக்கு பிறகு கைது பண்ற இடத்துல இருந்துதான் அந்த கேம்ப் அந்த இதே ஆரம்பிச்சது. அப்படின்னா இப்ப நீங்க சம்மன்ல ஆஜரானாலும் அரெஸ்ட் பண்ணாலும் அதே தேர்தல் ஆயுதமா அது ஏன் ஆகாது? அது சமன்ஸ்ல தேர்தல் பண்ணா அது வந்து இட்ஸ் வில் பி வித்தின் எ வால், 4 வால், ஒரு ரூமுக்குள்ள ஒரு அரெஸ்ட் நடக்கும். அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜ், இட் வில் நாட் கன்வே எ மெசேஜ். அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், அவர் வந்து எவ்ரிதிங் வந்து அவர் வந்து ரொம்ப மக்களோட நெருக்கமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதிலும், அதை வந்து மிக அதிகமாக அதன் மூலம் ஆதாயம் பெற்றுக் கொள்வதிலும் அவர் வந்து இன்னைக்கு பாஜக வைத்துக் கொள்ற தந்திரங்களோட அவற்றையும் இதை போல நிறைய தந்திரங்கள் இருக்கிறது. ஆகவேதான் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதை ஒரு வியூகமா பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வைக்கிறார். தேர்தல் வியூகமா, எதிர் வியூகமா கூட இருக்கலாம். ஆனா வியூகம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. வியூகம் தான் இது. உச்ச நீதிமன்றமே இந்த வியூகத்தை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. அதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க அதை விட்டுறீங்க. அந்த தீர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, யூ ஹாவ் டு டீல் வித் இட் பொலிட்டிக்கலி. அப்படிதான் அந்த தீர்ப்பே சொல்லுது. நன்றி திரு பீட்டர். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு